சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிருக்கு மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட கல்யாணத்துல மொத்த ஃபேமிலியும் அங்கதான் இருக்க போறாங்க அப்படின்றது அவருக்கே பயங்கர ஷாக் ஆக போகுது. மாப்பிள்ளையே ரெடியாகி வந்துட்டாரு. ஆனா பிரைடலுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டெக்கரேஷனுக்காக மீனா வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா கேட்டரிங்காக வந்திருக்காங்க. என்னடா இது யாருக்கும் தெரியாம பண்ணணும்னு நினைச்சா மொத்த ஃபேமிலி இங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா மனோஜ் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பாத்துறாங்க. என்னடா இங்க மாப்பிள்ளை மாதிரி வேஷம் போட்டுட்டு நீ நின்றுட்டு இருக்க, நாங்க தான் வேலையா வந்திருக்கோம், நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. வழக்கம் போல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. பயங்கர ஷாக்கு. அந்த கல்யாணமே நடக்கல. ரோகிணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மனோஜ் ஏன் முன்னாடியே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரோகிணியும் மனோஜ் தான் ஒண்ணு சேர போறாங்க. ஏன்னா ரோகிணி முன்ன மாதிரி இல்லை, இப்பெல்லாம் திருந்திட்டாங்க, நல்லபடியா மாறிட்டாங்க. இதனால நம்ம மனோஜ் மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா அவங்க அம்மா விஜய தான் பாத்தீங்கன்னா விட மாட்டாங்க. பயங்கர கோவமா இருக்காங்க ரோகிணி மேல. நம்ம மனோஜ் எப்படியாச்சும் சண்டை போட்டு ரோகிணி கழுத்துல திரும்பவும் தாலி கட்டி கூட்டிட்டு போயிட்டாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பொறுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்க இருக்குன்றத.